ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைக்கி பாபாவுடைய கிருபையாலும் ஆசீர்வாதத்தாலும் இன்றைக்கி ஷிரடியில் இருக்கோம். நம்ம ஷிரடிக்கு வந்து இன்னையோட 3 நாட்கள் ஆகிடுச்சு. நம்ம நாளைக்கு மத்தியானம் தான் ஷிரடியிலிருந்து பாபா தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம சென்னைக்கு கிளம்புவோம். பாபாவுக்கு நன்றிகளும் நமஸ்காரத்தை தெரிவிக்கிறேன். சாய்ராம், நம்ம பாபா அவருடைய ஆசீர்வாதத்தால் தன்னுடைய பக்தர்களை ஒரு காந்தம் போல் பாபா ஷிரடிக்கு இழுக்கிறாரு. உதாரணம் சொல்லப்போனால், ஒரு சிட்டுக்குருவி காலை நூலை கட்டி தன்னுடைய தலத்துக்கு ஷிரடியில் பாபாவுடைய பக்தர்களை பாபா வலிக்கிறாரு. தன்னுடைய பக்தர்கள் 3000 மைல்கள் அந்த பக்கம் இருந்தாலும் சரி, கடல் தாண்டி இருந்தாலும் சரி, தன்னுடைய பக்தர்களை தன்னுடைய அன்பால் பாபா வலிக்கிறாரு. அப்படிப்பட்ட பாபா எல்லா இடத்திலும் கூட இருக்காரா அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு கதைக்குள்ளே நம்ம வருவோம். இது ஷிரடியில் பாபா வாழும் பொழுது நடந்த ஒரு உண்மையான விஷயம், சத்தியமான விஷயம். இப்போ நம்ம வீட்டில் தொடர்ந்து பாபாவுடைய புகைப்படங்களை வச்சுருப்போம். ஏன் இப்போ நான் ஷர்ட்டில் கூட பாபாவுடைய ஒரு பேட்ஜ் போட்டிருக்கேன். இப்படி எல்லாமே வச்சுப்போமே. அதே போல் பாக்கெட்டில் பாபாவுடைய படங்கள்லாம் வச்சுருப்போம். இந்த படத்தை நம்ம பார்த்து கும்பிடுவோம். சாயி, நான் இந்த இடத்துக்கு போகிறேன், எனக்கு வழித்துணையாக நீங்கள் வாங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது பாபாவை வேண்டுறது பாபாவுடைய உண்மையான பக்தர்களுடைய அன்றாட ஒரு பழக்கமாக இருக்கும். இப்படி பாபாவுடைய புகைப்படங்களை நீங்கள் வேண்ட வேண்ட அந்த புகைப்படத்தில் இருக்க பாபாவுடைய அந்த உயிர் வந்து உங்களை பேசுகிறத நீங்கள் உணர்வீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, பாபா இந்த படத்திலலாம் எப்படி உயிரோடு இருக்காரா அப்படின்றதுக்கு இப்போ ஒரு விளக்கம் உங்களாண்ட நான் சொல்ல போகிறேன். சாய்ராம், பாபா அவங்க அனைவருக்குமே தெரியும். பாபா ஷிரடியில் சுமார் 60 ஆண்டுகள் வாழ்ந்தார். நம்ம அனைவருக்கும் தெரியும். இந்த 60 ஆண்டில் பாபா தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு பல அற்புதங்கள் பாபா நடத்தியிருக்காரு. நோய் தீர்க்கும் சஞ்சீவியை உதிய கொடுத்து அந்த நோய்களெல்லாம் தீர்த்து வச்சிருக்காரு. இது போல் பாபா தீர்த்து வச்ச ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஒரு முறை நடந்தது. என்னென்னா, சபா மண்டபத்தில் மேலே வந்து பார்த்திங்கன்னா துனிமா ஆப்போசிட்டில் பாபா அமர்ந்திருக்காரு. பக்தர்கள் எல்லாமே குழும்பி இருக்காங்க. பக்தர்களுக்கு எல்லாமே பாபா 1 by 1 ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருடைய வரநல்கும் கரத்தால் பக்தர்கள் எல்லாமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா பாபா வந்து, எனக்கு ரொம்ப கழுத்து வலிக்குது, எல்லாரும் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆவேசம் அடைகிறாரு. திடீர்னு அவர் கண்கள்லாம் செவந்து போகுது. அப்படியே கழுத்தை பிடிக்கிறார். கழுத்து வலிக்குது அப்படியே பிடிக்கிறார். அப்போ பக்கத்தில் இருந்த பக்தர்களுக்குன்னா எதுவுமே தெரியல. என்ன சாய் வந்து திடீர்னு இது போல் பண்ணுறாரு, நல்லா தானே இருந்தார், ஏன் திடீர்னு உள்ள அவகாசம் ஆகுறாரு, அதுவும் கழுத்து வலிக்குது சொல்கிறாரு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு பக்தர்கள்லாம் 1 by 1 கேட்குறாங்க. உடனே அங்கே இருந்த பக்தர் ஒருத்தர் தார்கட் சொல்லிட்டு, திருமதி தார்கட், நீங்கள் சாய் சச்சரத்தில் படிச்சிருக்கலாம், அந்த தார்கட் மட்டும் அங்கே பாபா கிட்ட போகிறார். ஏன் சாயி இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்து எல்லாருக்கும் அவங்களோட ஆசீர்வாதம் கொடுத்தீங்க, ஏன் திடீர்னு கத்துறீங்க, ஏன் கழுத்து வலிக்குது சொல்கிறீங்க அப்படின்னு தார்கட் வந்து பாபான்னு கேட்பாரு. பாபா சொல்வார், தர்கட், நீ என்னுடைய உண்மையான பக்தனாக இருந்த போதிலும் நீ இந்த விஷயத்தை நீ இன்னும் பக்குவம் அடையல. என்ன பாபா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு தார்கட் மீண்டும் பாபான்ட்டு கேட்பாரு. அப்போ பாபா சொல்லுவார், நீ உடனே இந்த தோரகமாயிலிருந்து வெளியே சபா மண்டபத்துக்கிட்ட போ. அங்கே என்னுடைய புகைப்படத்தை ஒரு பக்தர் தெரியாமல் அவருடைய பாதத்தால் என்னுடைய கழுத்து பகுதியை மெரிச்சிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு அந்த புகைப்படத்தை அவருடைய காலிலேருந்து நீங்கள் எடு அப்படின்னு சொல்லுவார். என்ன பாபா இது இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் தார்கட்டும் யதார்த்தமாக அந்த சபா மண்டபத்துலேருந்து படிக்கட்டிலேருந்து துனிமா படிக்கட்டிலேருந்து இறங்கி அப்படியே சபா மண்டபத்துக்கு கீழே வருவார். அங்கே பார்த்தா பாபா சொன்ன மாதிரியே ஒரு பக்தருடைய பாதத்தில் பாபாவுடைய புகைப்படம் அந்த கழுத்து பகுதியில் அவர் மிதிக்கிறத அந்த தார்கட்டை வந்து பார்ப்பார். பார்த்த உடனே அவருக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படும். பாபா தன்னுடைய புகைப்படத்தை ஒரு பக்தர் தெரியாமல் மிதிச்சிருக்காரு. மிதித்த உடனே அந்த வழி வந்து பாபா இந்த இடத்துல எப்படி உணர்ந்தாரு, இது எப்படி சாத்தியம் தெரியலையேன்னு சொல்லிட்டு அந்த புகைப்படத்தை இடத்துல வந்து பாபாண்ட கொடுப்பாரு. அப்போ பாபா ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், என்ன நாடி இவ்வளோ பக்தர்கள் இந்த துவாரகாவுக்கு வராங்க, என் மேலே இவ்வளோ அன்பும் இவ்வளோ பக்தியும் காத்து நான் சொன்ன நம்பிக்கையும் பொறுமையோடும் ஒவ்வொரு பக்தர்களும் கடைப்பிடிக்கிறாங்க. அப்படி கடைப்பிடிக்கும் பொழுது அந்த பக்தர்கள் அவங்க வீட்டில் வச்சு வழிபடுற புகைப்படமாகட்டும், இல்லை அவங்க பாக்கெட்டில் வச்சு என்னை வழிபடுற புகைப்படமாகட்டும், எந்த ஒரு புகைப்படம் இருந்தாலும் அந்த பக்தனுடைய புகைப்படத்தில் நான் உயிரோட்டமாக இருக்கிறேன், அந்த பக்தன் என்னிடம் தினந்தோறுமே பேசுகிறான், நானும் அவன் பேசுகிறத செவிச்சாய்த்து கேட்குறேன். அப்படி இருக்கும் பொழுது தெரியாமல் ஒரு புகைப்படம், என்னுடைய புகைப்படம் கீழே விழும் பொழுது அந்த புகைப்படத்தை இன்னொரு பக்தர் தெரியாமல் மிதிக்கும் பொழுது அப்போ அதில் உயிரோட்டமாக இருக்க நான், எனக்கு அந்த வழி ஏற்படாதா சொல்லு தார்கட் அப்படின்னு பாபா வந்து சொல்லுவார். திரு தார்கட் வந்து என்ன சொல்கிறதே தெரியாது. அப்படியே அழுது நின்று ஒரு மாதிரி ஆயிடுவார். அப்போ பாபா இந்த ஒரு விஷயத்தில் என்ன சொல்ல வராரு,
அப்படின்ற ஒரு ஒரு பிரதான கதையில் நம்ம இப்போ சுருக்கமாக சொல்லலாம். அதாவது நம்ம வீட்டில் பாபாவுடைய புகைப்படங்கள் 1ஓ 2ஓ இல்லை சிலையோ எல்லாமே இருக்குது செய்கிறோம். அந்த புகைப்படத்தில் நீங்கள் முதல் முறை ஒரு புகைப்படத்தை ஷிரடியிலிருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறீங்க. வீட்டில் வச்சு நீங்கள் வணங்க வணங்க உங்களுடைய நிலைகளை பாபாண்ட தினந்தோறும் சொல்ல சொல்ல அந்த படத்துக்குள்ள இருக்க பாபாவுக்கு உயிரோட்டம் அதிகமாகுது. நீங்கள் பேசுகிறத தினந்தோறும் அவர் கேட்குறாரு. உங்கள் குடும்பத்தில் இருக்க நிகழ்வுகளை அவர் தினந்தோறும் பார்க்குறாரு. இப்படி அவருடைய கடைக்கண் பார்வையும் ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் போய் சேருது. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்க எல்லா படத்திலையும் பாபா உயிரோடு இருக்கார். பாபா மேலே நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொரு பக்தர்களுக்குமே அடிக்கடி ஒரு விஷயத்தை நம்ம முன்வைக்கிறோம். எந்த நிலையிலும் உங்கள் நம்பிக்கையை பின்வாங்கிடாதீங்க. பாபா நம்ம வணங்கிட்டே இருக்கோம், பிறருக்கு நல்லது நடக்குது, நமக்கு நல்லது நடக்கலை, நம்மளை கைவிட்டுருவாரோ, நம்ம நிலைகளெல்லாம் இப்படியே போயிடுமோ, அந்த ஒரு தவறான எண்ணம் மட்டுமே நமக்கு வேண்டாம். கண்டிப்பாக சத்குருவுடைய நம்ம பாபாவுடைய பாதத்தை தொட்ட நம்ம பக்தர்கள் எல்லாருமே அவருடைய தயவால் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இருக்க பாபா உங்களை எக்காரத்தொண்டு கைவிட மாட்டார். சில பக்தர்கள் சொந்தத்தாலையும் உறவினர்களாலும் கைவிடப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகிறாங்க. அப்படிப்பட்ட பக்தர்களுக்கும் பாபாவுடைய பக்தர்களாக இருக்க நீங்கள் எதற்காகவே கவலைப்படாதீங்க. குறிப்பாக சொல்ல போனால் தாய் தகப்பன் குரு எல்லாமே பாபாவாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் தனிமையாக இருந்தால் கூட உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து பாபா உங்களை வாழ வைப்பார். எங்கே உங்களை யார் ஒதுக்கி தள்ளனாலோ அந்த இடத்துல பாபா உங்களை உயர்த்துவார். அப்போ கடவுள் பாபா உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவங்க எல்லாருமே உணர முடியும். ஆகையால் ஒவ்வொரு பாபாவுடைய புகைப்படமும் உயிரோட ஒரு புகைப்படம் தான். அந்த புகைப்படத்தை தயவு செய்து எங்கன்னா கீழே ஒரு சின்ன ஒரு புகைப்படம் இருந்தால் கூட அதை கொண்டு போய் அழகாக வீட்டில் வைங்க. இல்லை எதனா ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு கவர்லேயோ போட்டு உங்களுக்கு உண்டான சேஃப்டியாக ஒரு பாக்ஸில் போட்டு அந்த படத்தை வைங்க. ஏன்னா எல்லா படத்துக்கும் சைரம் உயிரோட்டம் இருக்குது. பாபா எல்லா ஜீவராசி கூட வாழ்ந்துட்டுருக்காரு. அதனால் நம்பிக்கை பொறுமையை காத்து பாபா மேலே முழு நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். ஹல்லா மலிக்.